கிட்டத்தட்ட 103 பேர் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த பள்ளியில் இசா தொழுகிற நேரத்தில். அந்த அவங்களுடைய போர்டெலாம் வந்து வாசலில் வச்சுருக்கு. உண்மையில் இந்த இடத்துக்கு வந்தோன்னா நமக்கு வந்து தன்னறியாமையே கண்ணெலாம் கலங்குது. அந்த அந்த நேரத்தில் அந்த நடந்த சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மொத்தமாக ஜனாசா அடக்கிறதெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். முடிஞ்சால் அந்த கிளிப்பிங்ஸ் நான் சேர்க்குறேன். 13 வயசு 11 வயசு எல்லாம் தொலை வந்த பிள்ளைகளை வந்து இங்கேருந்து இந்த கடைசி வரைக்கும் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக. இந்த அவங்களுடைய அந்த ஒரு அடையாளங்களை பேசுவதற்கான ஒரு நாளாகவும் இந்த சுகதாக்க தினத்தை விளக்கி தந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இப்போ நான் ஒரு பள்ளிவாசலில் இருக்கேன். ஸ்ரீலங்காவில் காத்தாங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஊர். நம்ம இங்கே தொழுவு வந்திருந்தோம். தொழுவு வந்த நேரத்தில் அந்த பள்ளிகளில் அந்த மதில்கள் எல்லாம் பெரிய பெரிய ஓட்டைகள் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது நான் வந்து இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்க போகும்போது எத்தனை வரும் 1990 மக்கள் தொழுது கொண்டு இருக்கும்போது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 103 மக்கள் இந்த பள்ளியிலையும் நடத்தியிருக்காங்களாம், பக்கத்தில் உள்ள பள்ளியிலும் நடத்தியிருக்காங்களாம். இங்கே 75 பேர், அங்கே ஒரு 28 பேர், கிட்டத்தட்ட 103 பேர் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த பள்ளியில் இசா தொழுகிற நேரத்தில். அந்த அவங்களுடைய போர்டெலாம் வந்து வாசலில் வச்சுருக்குன்னு சொன்னாங்க. நான் அதையும் காட்டுறேன். இது பாருங்கள், இதை பார்க்கும்போதே வந்து கண் கலங்குது. இந்த சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம தொழு வந்த நேரம் தான் இந்த பள்ளியில் இதெல்லாம் நான் பார்க்குறேன். அவ்வளோமே புல்லட் வந்து தொலைச்ச இது சர மாதிரி எவ்வளோ உயரத்துக்கெல்லாம் சுட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ கீழே தொழுது கொண்ட மக்கள் வந்து இவ்வளோ உயரத்தில் தொழுதாலும் மேலே வரைக்கும் சுட்டு இதை வந்து இன்னும் பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. இந்த வரலாறு வந்து மறைஞ்சிடக்கூடாது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த வரலாறை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பள்ளியை வெளியில் ரெனோவேஷன் பண்ணாலும் இந்த இடத்த வந்து அப்படியே பாதுகாத்து வச்சுருக்காங்களாம். உண்மையில் இந்த இடத்துக்கு வந்தோன்னா நமக்கு வந்து தன்னறியாமையே கண்ணெலாம் கலங்குது. அந்த நேரத்தில் அந்த நடந்த சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மொத்தமாக ஜனாசா அடக்கிறதெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். முடிஞ்சால் அந்த கிளிப்பிங்ஸை நான் சேர்க்குறேன். இப்படிப்பட்ட ஒரு சோகமான வரலாறு நிறைந்த ஒரு பள்ளியில் தான் நான் இப்போ நிற்கிறேன். இது சம்மந்தமான கூடுதல் தகவல் இந்த சம்பவத்தில் அந்த நேரத்தில் தொழுகைக்கு வந்த ஒரு வயதான ஒரு நண்பர் இருக்கார், அவர்கிட்ட நம்ம கேட்போம். சம்பவம் நடந்த 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இரவு பண்டைய நாங்கள் இஷாவுக்கு வாங்க சொல்லி தொழுகிறதுக்கு வந்து எல்லோரும் ஸ்டப்பில் ரெண்டாவது ஸ்டப்பில் வெடிச்ச தமிழம் வந்துச்சு. இப்போ எல்லோரும் விழுந்து கீழே விழுந்து படுத்த அதில் கொஞ்சம் ஃபஸ்ட் ஷாட்டில் கொஞ்சம் பேர் சைதாயிட்டாங்க. அப்புறம் ரெண்டாவது போய் தாண்டியில் நாங்கள் மிஞ்சினாங்க வெளியே பார்த்தா அடுத்த ஷாட்லேயும் விட்டாங்க. திருப்பி வெளியே தொடரில் எழும்பி பார்த்தனாங்க, படுத்தினாங்க, தலையை தூக்கி பார்த்தாங்க. இப்போ தூக்கி பார்த்து தலையை தூக்கின எல்லாருக்கும் திருப்பி விட்டாங்க, சுட்டுட்டு போயிட்டாங்க. நீங்கள் அந்த பள்ளியில் தொலை வந்தீங்களா? நான் தொலை வந்தேன். நீங்கள் எந்த இடத்துல இந்த பள்ளி? அந்த தூணுக்கு பக்கத்தில். எத்தனை பேர் மொத்தம் இறந்து போனது? இந்த பள்ளியில் 75 பேர் இருக்கும். 2 இடத்துல இதுவும் இன்னொரு பள்ளி அங்கே சேனியா பள்ளி ஒரே நேரத்தில் இது இங்கே ஒரே நேரத்தில் இங்கே ஒரு பாட்டி வந்து அங்கே ஒரு பாட்டி போனேன். அதில் 28 பேர் அந்த பள்ளியில். 103 அவங்களாம் அடக்கம் பண்ணிக்கிறது இல்லை மேடம். பள்ளியில் பின்னாலே இந்த சுவர் நீட்டுக்கு அடையில ஒரு பேர் யூசுப். இதுதான் அந்த பள்ளிவாசலுடைய பின்பகுதி. இங்கேருந்து தான் சர மாதிரியாக தாக்கியிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு தூண்லையும் பள்ளிவாசல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அடிச்சிருக்கு. தூணில் அதெல்லாம் வந்து அந்த அடிபட்ட இடம் பாருங்கள். எவ்வளோ ஒரு காங்கிரீட்டை வந்து எவ்வளோ தொலைச்சிருக்கு பாருங்கள். சுற்றியில் வச்சு உடைச்சா கூட இவ்வளோ உடைக்க முடியாது. பெரிய ஒரு பில்லரை வந்து இப்படி தொலைச்சிருக்குன்னு சொன்னால் அப்போ அந்த மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. தரையிலையும் சுட்டுருக்காங்க, உள்ளே வந்திருக்காங்க. அப்போ இங்கே இந்த ஏரியா இங்கனுக்குள்ளே வந்து சுட்டுருக்காங்க. அப்படின்டா குண்டு தூக்கி குண்டும் வீசிருக்காங்க. காத்தாங்குடி மீரான் பெரிய ஜும்மா மஸ்ஜித், இதில் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த இறந்து போன அந்த சகோதரர்களுடைய வயசு ப்ளஸ் எத்தனை மக்கள், அவங்க இறந்து போன நேரம், அவங்களுக்கு என்ன வயசு அப்படிங்கிறத
பாருங்கள், 11 வயசு, 10 வயசு, 13 வயசு, 11 வயசு எல்லாம் தொலை வந்த பிள்ளைகள். இது வந்து அந்த பக்கத்தில் உள்ள பள்ளியில் கொல்லப்பட்ட 25 நபர்கள். இப்படி சின்ன சின்ன பசங்க உட்பட எல்லா வயசுலையுமே தொழுவது வந்து கலந்து தானே தொழுவாங்க. அவர் மௌலவிலாம் ஹாஃபில் ஒருத்தர்லாம் அதில் இறந்து போயிருக்காரு. 20 வயசு ஹாஃபில் குர்ஆனை மனனம் செஞ்ச ஒருத்தரும் இறந்து போயிருக்காரு. எல்லாரையுமே வந்து பக்கத்தில் உள்ள மையவாடியில் தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. நான் அந்த இடத்தையும் காட்டுறேன். இது வந்து இந்த முஸ்லீம்கள் அடக்கம் பண்ணக்கூடிய மையவாடி. இதில் இவங்களை வந்து இங்கேருந்து இந்த கடைசி வரைக்கும் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக. இந்த அவங்களோட இந்த ஒவ்வொரு அடையாள கல்லாம் இருக்குது, சின்னதாக புல் முளைச்சிருக்கு, அதனால தெரியல. இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு சோதாக்கள். அதாவது இஸ்லாத்தினுடைய பார்வையில் இவங்கெல்லாம் சகிதாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனிடத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்குது. உங்கள்கிட்ட அல்லாஹ் உங்களுடைய நன்மைகளை பொருந்தி உங்களுக்கு மிகப்பெரிய சொர்க்கச்சூழலில் கொடுக்கணும்னு நான் துவா செய்கிறேன். அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மிகப்பெரிய அளவில் சொர்க்கச்சூழலில் நுழைய சேர்ந்த இந்த சோதாக்களை அந்த நேரத்தில் தொழில் நடத்திக்கிறீங்க. நாங்கள் தொழில் நடத்தியிருந்தோம். நல்ல சம்பவம் உண்டு. எனது சம்பவம்டா இது வந்து 38-90 அன்றைக்கு நடந்தது. ஷா தொழுகை வெள்ளி பின்னேரம் சனி இரவு. அப்போ நாங்கள் தொழுவிக்கும் போது ஆக்கள் நடமாட்ட சத்தம் கேட்டு நாங்கள் தொழுகின்ற போது நின்று நாங்கள் பதி கவனிக்கலையும் பாதுகாப்புக்காக ஆக்கள் ஓடி வந்து எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி அடிக்கும் போது நாங்கள் தொழுகிட்டு இருந்தோம். 3 காத்து ருக்குவுக்கு போகும்போது ஆக்கள் ஓடுற சத்தம் கிடைச்சி அப்போ அங்கே ஒன்று தானே 4 காத்து தொழுகிறோம்னா போயிடலாம். அந்த ஏரியாக்குள்ளே நிலையில் டாக்கெட்டு 3 காசு சுஜிக்கு போகும்போது அடிப்படை வந்து வெளிச்சத்தம் கிளம்பி கிட்டத்தட்ட 15 வினாடிகள் சுட்டிக்கிறாங்க. இதில் வந்து 78 பேர் எங்களை பள்ளியில் ஷஹீதாக இருக்கிறாங்க. 25 பேர் காயப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு தைக்காப்பள்ளியில் 25 பேர். எல்லாம் ஒரே நேரத்தில் நாங்கள் 2 குரூப் வந்து நமக்கு குண்டடிச்ச கை பாம்ஸ் அடிக்கிறதுல கொஞ்சம் தடுக்கி மேல் முழுக்க சின்ன சின்ன புலட்சிகள் இருந்துச்சு. அவள் காதல் அடைஞ்சு போய் கடைசி நேரத்தில் ஒன்றும் செய்யல. அப்படியோ கை காலில் அப்படியே வரைச்சமாகி போய் நம்மளை தூக்கிட்டு வந்து வீட்டடியே விட்டாங்க. அப்புறம் வந்து செட்டான காட்டி பார்த்தா வெடிபடலில் குண்டுகள் சின்ன சின்ன குண்டுகள் நிறைய இருந்து மர ஹாஸ்பிட்டலில் ஒரு 4 இருந்தோம். இன்ஜெக்ஷன் போட்டு மறு 4 ஆள் ஓரளவு இதாக வந்து மறு 3 நாளைக்கு பிறகு ஒழிச்சு வந்து தவறு எடுத்தாங்க. இதில் வந்து 78 பேர் ஷஹீதாகிருக்கிறாங்க. 25 அதில் காயப்பட்டுருக்கிறாங்க. தப்பு நாக்களும் ஒரு 25 பேர் நெரிப்பாங்க இருக்கிறாங்க. இப்போ நான் மட்டும் பள்ளியோட போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். வச்சு வேறு இப்போ கடமை இல்லை. இப்போ சுயினத்தால் சும்மா போயிட்டு வந்து இருக்கேன். வரலாற்று சம்பவத்தை கேட்கறதுக்கு எனக்கு வந்து ஒரு சோகமான ஒரு வரலாறு ஆமாம் மக்களுக்கு தெரியும். தெளிவுபடுத்தணும். சரி சார். உங்கள் பேர் மூலவே? நம்மளுடைய பேர் மீரா சார். உங்கள் பூர்வீகம் காத்தாமடியா மரப்பு வழக்கெல்லாம் காத்தாமடி. 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இந்த காத்தாங்குடி பள்ளி வாயில்களில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக ஒவ்வொரு வருடமும் இந்த ஊர் மக்கள் அனைவரும் இணைந்து இதை ஒரு ஞாபகப்படுத்துகின்ற நினைவு கூறுகின்ற ஒரு தினமாக அனுசரித்து வருகின்றார்கள். இந்த வரலாறு மறைக்கப்படக்கூடாது என்பதற்காக அடுத்து வருகின்ற சந்ததிகளுக்கு நினைவுபடுத்துவதற்காக ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தை தேசிய சுகதாக்கல் தினமாக காத்தாங்குடி பிரதேசத்திலே அனுசரிக்கப்பட்டு வருகிறது. எதிர்கால சந்ததிக்கும் இந்த மண்ணிலே இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகம் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பதற்கான பேச்சை பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு நாளாகவும் இந்த சுகதாக்க தினத்தை அவர்களாக்கி தந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காக பிரார்த்தித்தவனாக என்னையும் அழைத்தமைக்காக நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி. வஸ்ஸலாம்.